ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 31வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 30 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ இருந்துட்டு ஷானரை காப்பாற்றிட்டு அங்கேருந்து போகிறத பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏலிங் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த ட்ரெஷரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 கிளானுமே முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏலிங் வந்துட்டு ஒரு ட்ரெஷரை தேடி போகிறான், அந்த ஹெவன்லி எம்பரர் ஃப்ரீ இன்கார்னேஷனோட ட்ரெஷரு. பட் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த 5 கிளானுமே அவனுக்கு தரமாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க, பிரதர் ஹேமிங், நீங்கள் மட்டும்தான் எங்களில் மெயின் ஃபேமிலியிலேருந்து வரீங்க அப்படின்னா எங்களோட உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் தானே. இந்த 5 ஏன்ஷியன் ட்ரைபு வந்துட்டு சடன்லி மேன் பவரை வந்துட்டு மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஹெவன்லி காட் ரம்ல இருக்கிறவங்க கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வெளியிருந்து வந்த அந்த கல்டிவேட்டர்ஸ் இருந்துட்டு நம்மளோட ஏன்சிஸ்டர் லேண்டுக்குள்ள வந்துட்டாங்களோ அப்படிங்கிறப்ப ஒரு ஆடுமா இருக்கிறவன் அவங்க எல்லாம் பஞ்ச் ஆஃப் யூஸ்லெஸ் நோபடிஸ் தான். நம்ம மட்டும் பழங்காலத்துல பண்ண ப்ராமிஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி மூவ் அவுட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்ல வித்தியாசம் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோ பிளான் போட்டு வச்சல பிளாக் ஈகிள் அவன் இருந்துட்டு அதை நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அதை ஹெவன்லி காட் பாடி கார்டு இருந்துட்டு ஆல்சோ என்னோட கிராண்ட் ஃபாதரால அனுப்பிச்சு வச்சுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா எங்களோட கிளான் ஃபியூச்சரையே அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் இருந்துட்டு ரொம்ப சிவியரா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப இந்த பாவமா மாதிரி இருக்கிறவன், சோ வாட் அபவுட் தட், நம்ம வந்துட்டு நல்லா குடிக்கலாம். ஈவன் அந்த ஸ்கையே இருந்துட்டு கொலாப்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கா இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. பிரதர் ஹேமிங், நீங்க வந்துட்டு இதனால பாதிக்கப்படுறது கிடையாது. உங்களோட தாத்தா இருந்துட்டு கிளானோட எல்டர், உங்களோட அக்கா வந்துட்டு இம்மன்ஸான கல்டிவேஷன் டேலண்டா கொண்டிருக்கவங்க. உங்களை சுத்தி ஹெவன்லி காட் ரம்ல இருக்கிற பாடி கார்டு எப்பவுமே இருக்காங்க. ஈவன் தோ நம்ம 2 பேருமே ட்ராஷ் தான், சுத்தமா கல்டிவேட்டே பண்ண தெரியாது. நீங்களும் உங்க அக்காவும் ஒரே மாதிரி பிறந்திருந்தாலும் கூட நீங்க வந்துட்டு உங்க அக்காவோட நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு கொஞ்சம் கூட அதிகாரமே கிடையாது. ஒரு இன்வெசிபிள் பர்சன் மாதிரி தான் உங்களை ட்ரீட்டே பண்ணுவாங்க. சோ உங்களோட ஓன் சிச்சுவேஷனே நீங்க அப்செட்டா இல்லையா, நீங்க வந்துட்டு அதை மாத்துறதுக்கு விரும்பலையா அப்படின்னு கேட்க அந்த பிளாக் ஈகிளாவை ஹேமிங் இருந்துட்டு நேச்சுரலாவே என்னோட ஓல்டர் சிஸ்டர் அக்கம்ப்ளிஷ் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் ஆல் நாங்க சிப்ளிங்ஸ். பட் நீ வந்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்ல வர அப்படிங்கறத பாம்பு மாதிரி இருக்கிறவன், நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கனால நீங்க வந்துட்டு நிறைய பவருக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க தானே. எப்படி உங்க சிஸ்டருக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சதோ அதே மாதிரி எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்கணும்னு. சரி வாங்க வாங்க, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறனால நம்மள மாதிரி கல்டிவேஷன் இருக்கிறவங்க வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும். ஏன்னா மிஸ்டேக்கா மத்தவங்கள்ட்ட வந்து நம்ம கொல்லப்பட்ட கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த ஹேமிங் இருந்து அதை நினைச்சு கோவத்துல இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு குரல், யங் மேன், உனக்கு வந்து எல்லாருக்கு மேலே நிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா அப்படிங்கிறப்ப, யார் என்கிட்ட வந்து பேசுறது அப்படிங்கிறப்ப, யங் மேன், உனக்கு வந்து ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசையா, நீ வந்து எல்லாத்துக்கு மேல இருக்கணும்னு ஆசையா, நீ வந்துட்டு ஒரு இம்மார்டல் ஆர்ட்டை கத்துக்கிட்டு எல்லாரும் மேலேயும் போகணும்னு ஆசையா அப்படிங்கிறப்ப அந்த ஹேமிங் வந்துட்டு இவ்வளவு நாளா நான் காத்துட்டு இருந்த அந்த ஒரு கிஃப்ட் வாய்ப்பு இதுதானா அப்படின்னு நினைச்சிட்டு, சீனியர் ஆமா எனக்கு வந்துட்டு அது வேணும் அப்படிங்கிறப்ப திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு டெலிபோர்ட் ஆயிரான். அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு குரல், என்னோட டீச்சிங்க்கு கீழே நீ வந்துட்டு எல்லா மார்டல் ட்ரபிள்ஸையும் விட்டு அந்த நரகத்துக்கே வந்துட்டு போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நீ வந்துட்டு உன்னோட எபிலிட்டியை வந்துட்டு இந்த இடத்துல நல்லா ரிஸ்க் பண்ணணும். ஹேமிங், நீ வந்துட்டு பிளாக் ஈகிள் ட்ரைபை சேர்ந்தவன். எந்த ஒரு ட்ரபிளையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலனாலும் உன்னோட ஓல்டர் சிஸ்டரை வந்துட்டு இவ்வளவு நாள் பார்த்து அதனால அஃபெக்ட் ஆகி உன்னோட வில் பவர் வந்துட்டு நல்லா வளர்த்து வச்சிருக்க. நீ வந்துட்டு பிறந்த அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு சிங்கிள் வார்த்தை மூலியமாவே என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் மாறு வேஷத்துல வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹேமிங் இருந்துட்டு, சீனியர் உண்மையுமே நீங்க ஒரு காடு தான், சொல்லுங்க சீனியர் நான் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா மாறுறது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள சில சோல்களை வந்துட்டு நான் அப்சர்வ் பண்றப்ப அவங்க மெமரியில இருந்து இவனோட இன்ஃபர்மேஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இட் சீம்ஸ் லைக் இவன் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படிங்கிற ஆசைனாலே நான் தூக்கி போட்ட வலையில வந்துட்டு இவன் விழுந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு, நான் தான் என்லைட்டன் ஹாம்னிபோட்டன் சுப்ரீம் மோனார்க் ஆஃப் ஃபேட். நீ வந்துட்டு என்னோட ட்ரூ நேமை பேசுறது மூலியமா இம்மார்டாலிட்டி அடையலாம், என்னோட இறை தூதரா வந்துட்டு நீ மாறலாம், உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே டஸ்டா மாறினாலும் கூட நீ வந்துட்டு சர்வைவ் ஆகலாம் அப்படிங்கிறப்ப ஹேமிங் இருந்துட்டு, நான் வந்துட்டு உங்க பேரை சொன்னாலே இம்மார்டலா மாறிடுவானா, நான் வந்துட்டு இந்த ஆம்னிபோட்டன் சுப்ரீம் மோனார்க் அப்போசலா வந்துட்டு இருக்க வில்லிங்கா இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுங்க சீனியர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, நீ வந்துட்டு என்னோட அப்போசலா இருக்கிறதுனால உனக்கு வந்துட்டு சில என்னோட ஸ்கில்லையும் நாலேஜையும் வந்துட்டு தரேன், உன்னோட மைண்டை ஓபன் பண்ணி என்னோட டீச்சிங்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப, தேங்க்யூ ஆம்னிபோட்டன் சுப்ரீம் மோனார்க் அப்படிங்கிறப்ப அவனுக்கு வந்துட்டு இந்த பேவிங் வே இம்மார்டல் ஆர்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருது. ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு
வந்துட்டு போன சாப்டரோட கடைசியில the வெட்டிங் இம்மார்டல் ஆர்ட்ஸ்னு சொல்லியிருப்பான். பட் அது வந்து டிரான்ஸ்லேஷன் இருந்த மிஸ்டேக் தான். பேவிங் வே இம்மார்டல் ஆர்ட்ஸ் அப்படிங்கறத கிடைச்சிருக்கு. சைனீஸ்ல வந்துட்டு இது என்ன ஒரு பழமொழினா, பேவிங் வேனா மத்தவங்களை வந்துட்டு ஒரு வழியை தோண்ட விட்டுட்டு நம்ம சொகுசா இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழியில நம்ம போயிடுறது, அந்த மாதிரியான ஒரு ஆர்ட். ஹேமிங் இருந்துட்டு இது வந்துட்டு டேலண்ட்டை இக்னோர் பண்ணி நமக்கு வந்துட்டு பயங்கர பலனை தரக்கூடியதாச்சு. ஆஸ் லாங் அஸ் இந்த டெக்னிக்கை வந்துட்டு மத்தவங்கள்ட்ட கொடுத்தேன் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட் இருந்துட்டு எனக்கு சொந்தமாயிரும். அவங்களோட கல்டிவேஷன் எஃபர்ட்டை வந்துட்டு நான் திருடிக்கலாம். இட் சீம்ஸ் தட் சீனியருக்கு நான் என்ன லேக் ஆகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டான டெக்னிக் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க போல. ஃபைனலா எனக்கு ஒரு இம்மார்டல் ஆர்ட் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் யாருமே என்ன ட்ராஷன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு விதைய போட்டாச்சு. இப்போ ஹேமிங் இருந்துட்டு இந்த டெக்னிக்கோட பெனிஃபிட்டையும் சீக்ரெட்டையும் வந்துட்டு கத்துப்பான். ஒன்ஸ் இவனோட ஆம்பிஷியஸ் இருந்துட்டு அதிகமாக அதிகமாக இவனை தடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். மத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை பறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான டெம்டேஷன். யாராலுமே அதை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. இவ்வளவு வாழ்க்கை முழுக்க சப்ரஸ் ஆயிருந்த இந்த ஹேமிங்க்கு ஒரு சின்ன விதையை தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராஷ் இருந்துட்டு இப்போ ஒரு ஜீனியஸா மாற போறான். பிளாக் ஈகிள் டிரைவ்ல ஒரு ஃபார்ச்சூனால தேர்ந்தெடுக்கப்பட்டவனே நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இவன் இருந்தான் அப்படின்னா அந்த 5 ஏன்ஷியன்ட் ட்ரைபையும் இருந்துட்டு நான் முழுங்குறதுக்கான ஒரு நல்ல பிளான் இருந்துட்டு என்னால கேரி அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்ப இவன் இருந்துட்டு மறுபடியும் அவன் இருந்த இடத்துக்கே வந்துட்டு வந்துடுறான். நான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டேனா, உண்மையாலுமே சீனியருக்கு வந்துட்டு மிஸ்டீரியஸான எபிலிட்டிஸ் வந்து இருக்கு. தேங்க் காட் என்கிட்ட வந்துட்டு இன்னுமே அந்த இம்மார்டல் டெக்னிக் வந்துட்டு இருக்கு. இப்போ இதை ட்ரை பண்றதுக்கு சில லாக்கீஸ் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுறாங்க. இது வந்துட்டு ரொம்ப அமேசிங் அப்படின்னா என்னோட ட்ரைப் முழுக்க இதை கல்டிவேட் பண்ணி வச்சிடறேன். இந்த டெக்னிக்கை யாரு கத்துட்டாலும் அவங்களோட பவர் எனக்கு வந்துரும்ல. எவன் சொல்லி இந்த 5 ஏன்ஷியன்ட் ட்ரைபையே நான் தான் ஆள போறேன். இதோட சோர்ஸா இருக்கிறப்ப நான் வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற போறேன், ஃபியூச்சர் லீடர் பதவி எனக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இவன் இந்த டெக்னிக்கை மற்றவங்க சொல்லி கொடுத்தாலே அவங்களோட பவர் இவனுக்கு வந்துடும். அப்பதான் யாரோ ஒருத்தவங்க மலையெல்லாம் உடச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு குதிக்கிறாங்க. அங்க இருக்கிறவன் வெல்கம் பேக் யுவர் செக்லூஷன் லார்ட் லாங் டெங் அப்படிங்கிறப்ப அந்த லாங் டெங் அப்படிங்கிறவன் நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது எல்லாமே எப்படி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப மை லார்ட் நாங்க வந்துட்டு நிறைய பியூட்டிஃபுல்லா அதுக்கப்புறம் டேலண்டான லேடிஸை வந்துட்டு வெளி உலகத்துல இருந்து பிடிச்சி வச்சிருக்கோம். பட் ஒரு லேடி வந்துட்டு எல்லாத்தையுமே போத் அழகுலையும் சரி டேலண்ட்லயும் சரி சர்பாஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப அப்படியா இருங்க நான் பாக்குறேன் அப்படிங்கிறப்ப நம்ம மிங்காங் கூட சண்டை போட்ட வந்துட்டு இந்த உமனோட பேர் வந்துட்டு மிங்காங். இவ வந்துட்டு வூஷாங் டைனஸ்டியோட ஃபியூச்சர் எம்பரஸா ஆக போறவ அப்படிங்கிறப்ப வாட் அ பியூட்டி, இவள மாதிரி இருக்கிறவ இந்த டைம் வந்திருக்கா அப்படின்னு நம்பவே முடியல. உண்மையிலுமே நீ என்னோட சிப்ளிங் தான், சிங்கிள் டைம் கூட என்ன வந்துட்டு நீ லெட் டவுன் பண்ணதே இல்ல அப்படிங்கிறப்ப இந்த லாங் டைமோட தங்கச்சி இருந்துட்டு ஹவவர் அவளுக்கு வந்து ஃபியான்சே இருக்கானா, வெளி உலகத்தை சேர்ந்த கூ ஃபேமிலியை சேர்ந்த டாய்ஸ்ட் இம்மார்டல் பேலஸோட சக்சஸர். வெளியே உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு வந்துட்டு உண்மையான இம்மார்டலோட பிசிக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப இந்த லாங் டைம் இருந்துட்டு ஒரு சாதாரண காட்டு மிராண்டி வெளி உலகத்துல இருந்து வந்துட்டு உண்மையான இம்மார்டல் பிசிக்கை பத்தி ஏன் முன்னாடி பேசுறானா, அவன் மட்டும் நான் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணா அவனை வந்துட்டு அவன் ஃபியான்சேக்கு முன்னாடியே பீஸா பிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல நிறைய பேர் நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா, லாங் டெங் இருந்துட்டு ஏன்ஷியன் இம்மார்டல் கான்டினென்ட்ல இருக்கிற யங்கஸ்ட் கல்டிவேட்டர்ஸ்லயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவனா. அவனோட தனிமையில இருந்து வெளியே வந்திருக்கானாமா. யங் மாஸ்டர் கூ ஷாங் இருந்துட்டு சப்ரஸ் பண்ண அப்படின்னு சபதம் எடுத்திருக்கானா. ஆனா அவன் பைத்தியக்காரல யாரை அவாய்ட் பண்ணணும்னே தெரியல. அது மட்டும் இல்லாம லாங் டெங் அப்படி சொன்னதுனால கூ ஷாங் இருந்துட்டு நிறைய அவனோட ஆளுங்களை வந்துட்டு பிடிச்சி வச்சுட்டாராம். சோ கண்டிப்பா இது வந்துட்டு நல்ல மேட்சா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படிங்கிறப்ப அங்க லியூலி இருந்துட்டு பிரதர் அந்த லாங் டெங் நீங்க மென்ஷன் பண்ண வந்துட்டு உண்மையுமே கூ ஷாங்க்கு ஒருத்தியான ஆப்போனண்டா அப்படிங்கிறப்ப லாங்ஷியான் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இம்மார்டல் கான்டினென்ட்க்கு வந்தப்போ அவனை பத்தி ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். அவனுக்கு நம்ம பிரதர் கூவோ வந்துட்டு அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையுமே இங்க வந்தது வந்துட்டு ஒர்த்வைலா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப மிங்கா அங்க இருந்துட்டு ஒரு பூவை வர வச்சுட்டு இந்த இம்மார்டல் கீ ஃப்ரூட் கிட்ட வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் கீ இருக்கு, இது மூலியமா என்னால குவாசி காட்ராம வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி போக முடியும். இன்னைக்கு கூஷாங்கோட பிளான் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப அவளோட ஆளுங்கலாம் யங் மாஸ்டர் கூஷாங்க பத்தின ரீசெண்ட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்ப மிங்கா அங்க இருந்துட்டு தென் அகைன் கூஷாங்க இருந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்டு கல்லறை எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து டெட் பாடி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ அம் அஃப்ரைட் அவனோட கல்டிவேஷன் வந்துட்டு பயங்கரமா அதிகரிச்சிருக்கும் போல. என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி டைம்ல இம்பார்ட்டன்டான விஷயத்தெல்லாம் பிளான் போட்டுட்டு ரொம்பவே பிஸியா இருப்பான். அதனால லாங் டைம்க்கு எதிராக இம்மார்டல் கான்டினென்ட்ல அவன் சண்டை போடல. பட் இந்த லைஃப்ல சிம்பிளா ஒளிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை ப்ரொவோக் பண்றது அவனோட பர்சனாலிட்டியவே செட் ஆகலையே. அண்ட் லாங் டைம் இருந்துட்டு அவனோட ஓன் ஃபியான்ஸே வந்துட்டு திருடுவேன் அப்படின்னு வெளியே சொல்லியிருக்கான். சோ இவ்வளவு தூரம் வந்ததுனால நான் வந்துட்டு அவனுக்கு எதிராக பிளான் போட்டு அவனை மாட்டி விட்டு இருந்தாலுமே அவன் வெளியே வரது தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா ஃபியான்ஸே இருக்கான், அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ தானே ஏத்தி விட்டுருப்பா. அதனால அப்படி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஷானர் கிட்ட ஒரு பறவை மேல ஏறி போற மாதிரி இருக்கும்ல, அது வந்துட்டு நியூஸ் எல்லாம் சொல்லுது இந்த மாதிரி ஹீரோ கூட லாங் டைம் சண்டை போட போறான் அப்படின்ட்டு. ஷானர் இருந்துட்டு கூஷாங்க வந்துட்டு அவன் என்ன டிசர்வ் பண்றானோ அது இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சே பார்க்கல. ஷியோலான் நீ என்ன சொல்ற, இந்த சேக்ரெட் பனானாஸ் இருந்துட்டு ஃபைனலா வந்துட்டு பழுக்க போதா? டு பி ஹானஸ்ட் கூஷாங் வந்துட்டு டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஆசை தான். பட் கூஷாங் அவன் ஏதாச்சும் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா இந்த லாங் டைம் இருந்துட்டு இன்னுமே ட்ரூ காட் ரூமை கூட ரீச் பண்ணலையே. இட் சீம்ஸ் என்னோட
ரிவெஞ்சுக்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு வெயிட் பண்ணணும் போல. வாட் எவர், நான் வந்துட்டு போய் பார்க்கணும். உண்மையாலுமே அந்த லாங் டேங்க் இருந்துட்டு கூஷாங்க டிஃபீட் பண்றானா, நான் வந்துட்டு உண்மையாலுமே அதை வந்துட்டு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஹேமிங் இருந்துட்டு சில பேத்துக்கு அந்த பேவிங் வே இம்மார்டல் ஆர்ட்டை சொல்லி கொடுக்குறப்போ அவங்க வந்துட்டு ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது ஹேமிங்க்கு தான் நல்லா இருக்கு. இந்த பவர் டெக்னிக் வந்துட்டு அன்பிலியபிளா இருக்கு. சூன் நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்கா இருந்து எல்லாத்தையுமே சர்பாஸ் பண்ணி மாற போறேன் அப்படிங்கிறப்ப அவனோட அக்கா வந்துட்டு ஹேமிங் பிராட் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப சிஸ்டர் ப்ளீஸ் உள்ளவா, நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன திடீர்னு ஸ்னீக்கியா பேசுற அப்படிங்கிறப்ப ஹேமிங் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு காமிக்கிறதுக்கு தான் இங்க கூப்பிட்டேன், இங்க பாரு அப்படிங்கிறப்ப என்னது இது வந்துட்டு ஏன்ஷியன்ட் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு வாட் அ ப்ரொஃபவுண்ட் டெக்னிக், இது வந்துட்டு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிறப்ப அதுவா எனக்கு ஆக்சிடென்ட்லி கிடைச்சது சிஸ்டர், நீங்க வந்துட்டு இதை நினைச்சு ரொம்ப யோசிக்க தேவையில்ல, இந்த டெக்னிக் மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு ஃபாதர் அதுக்கப்புறம் எல்டர்ஸ் கிட்ட கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹேமிங் உண்மையிலுமே நீ வந்து டிஃபரெண்ட் தான், நம்மளோட ட்ரைபு கூட வந்து நீ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற பாத்தியா அப்படிங்கிறப்ப சிஸ்டர் உனக்கே தெரியல எனக்கு கல்டிவேஷன்ல வந்து டேலண்டே இல்லாத ஒரு ட்ராஷ் தான் நானு, பட் அதனாலேயே இந்த டெக்னிக்கை என்கிட்டே வச்சுக்கிட்டு அப்படின்னா அது வேஸ்டா தானே போகும், நம்மளோட ட்ரைப் இதனால ஸ்ட்ராங்கா மாறினா சூப்பரா இருக்கும், இது மூலியமா ஒரு பிளே பாயா இருந்துட்டு என்னோட வாழ்க்கையை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணலாம்ல அப்படிங்கிறப்ப அவனோட அக்கா இருந்துட்டு ஹேமிங் இவ்வளவு நாளா உங்களை வந்துட்டு நாங்க தப்பா நினைச்சிட்டோம், பட் கவலையப்படாத உனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்துட்டு நான் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் கிட்ட வந்து வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப சரி சிஸ்டர் நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வந்துட்டு சக்சீட் ஆயிட்டேன். ஒன்ஸ் இந்த ஏன்ஷியன்ட் டெக்னிக் இருந்துட்டு ட்ரைப் முழுக்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற பவர் எல்லாத்தையுமே நான் எனக்கு சொந்தமாக்குவேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சுப்ரீம் பீயிங் தான் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா அவனுக்கு பவர் போறதை விட நம்ம ஹீரோக்கு தான் இருந்துட்டு அவங்களோட டேலண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கும். ஹீரோ வந்துட்டு அவனோட ஆக்டிங் ஸ்கில் வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் மோசமா இல்ல, இட்ஸ் லுக்ஸ் லைக் இந்த ட்ராஷ் இருந்துட்டு கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் இல்ல போல. ஒன்ஸ் அந்த பிளாக் ஈகிள் ட்ரைப் முழுக்க என்னோட டெக்னிக் வந்துட்டு கல்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் அவங்க முன்னாடி நான் என்ன ரிவீல் பண்ணுவேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி கல்லறையை தோண்டி லூட்டு பண்றதை விட இவங்க மூலியமா எனக்கு கிடைக்கிற பவரே வந்துட்டு அதிகமா இருக்கும் போல. தென் அகைன் மைன் ஃபியான்சே அதுக்கப்புறம் ஷேனர் வந்துட்டு அவங்க சைடு பிரச்சனையை இழுத்துக்கிறது வந்துட்டு கெட்டிக்காரங்க போல. இந்த ஏன்ஷியன் இம்மார்டல் கான்டினென்ட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்களோட மெசஸ் தான் நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்கெட் இட், மிங்க் அங்க இருந்துட்டு லேட்லி எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு பார்த்ததுனால அவளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் டிஃபிகல்ட்டா மாத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட ஆளுங்க அந்த லாங் டெங்கோட ஆளுங்களை வந்துட்டு புடிச்சிட்டு வந்திருக்காங்க. மாஸ்டர் நாங்க அவங்கள புடிச்சிட்டோம், லாங் டெங்க் இருந்துட்டு ஈஸ்ட் சைட்ல இருக்கிறதா மெசேஜ் கிடைச்சிருக்கு, அவன் கூட 7 கல்டிவேட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்களா குவாசி கார்ட் ட்ரம்ல இருக்கிறவங்க, மத்தவங்க எல்லாமே நிறைய பேர் சேக்ரெட் ட்ரம் சோவரின் ட்ரம்ல இருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வில்லிங்லி சாக்ரிஃபைஸ் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்கானா லாங் டெங்க் ஹேண்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ஸ் அவன் வந்துட்டு சாவதான் வேணும்னு அடம் பிடிக்கிறதுனால அதை பண்ணாம போனா எனக்கே மனசு உறுத்தும் அப்படிங்கிறப்ப அவனோட தங்கச்சி இருந்துட்டு நீதான் இருந்துட்டு கூஷாங்க இருக்கணும், நீ வந்துட்டு ரொம்ப ஸ்மக்கா இருக்காத, யங் லார்டு லாங் டெங் இருந்துட்டு என்னோட பிரதர் அவன் வந்துட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா என் உடம்புல இருந்து ஒரு சிங்கிள் முடி போனாலும் கூட நீ வந்துட்டு செத்துருவ, அதுக்கப்புறம் உன்னோட ஃபியான்சேவும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவளோட கண்ணத்திலே அரைஞ்சு அங்க இருந்து தூக்கி வீசிறான். நீ வந்துட்டு மிங்காங் கூட சண்டை போடுறப்போ அவளுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படணும், இல்ல ஏதாச்சும் அவளுக்கு ஆயிருந்துச்சு நேரம் நீ டெட் பாடி தான் அப்படிங்கிறப்ப நீ என்ன தைரியம் தான் என்ன வந்துட்டு நீ அடிப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஷட் அப் அப்படின்னு சொன்ன உடனே அவளால பேசவே முடியல, அவளோட வாயை வந்துட்டு திறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்போக்கன் லா அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான். அந்த லாங் டெங்கோட சிஸ்டர் என்னோட கையில தான் இருக்கா அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு பரப்புங்க, இவ வந்துட்டு சாகக்கூடாது அப்படின்னா அந்த லாங் டெங்கை இங்க பூச்சி மாதிரி தவழ்ந்து ஓடி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.